எங்கள் 2 பேரும் தெரியறதான்னு பாருங்கள். இது பாருங்கள், அப்படி பாருங்கள். அப்படியே வச்சு பிடிச்சிட்டு வரோம். சரி, நமஸ்காரம் மாமா. நமஸ்காரம். ரொம்ப சந்தோஷம். எங்கள் அப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. என்ன அப்பா உங்களுக்கு தெரியும்? ஒரு 2 நிமிஷம் சொல்லுங்களேன். எங்கள் அப்பா வந்து திருவண்ணாமலையில் இந்த சித்த மருத்துவமனையில் காம்பவுண்டராக இருந்தார். நான் சொல்கிறதெல்லாம் 56-57 அதுக்குள்ள. சரி. அப்போ எனக்கு தெரிஞ்சு அந்த திருவண்ணாமலை டவுனில் வந்த முதல் ஐயப்பா பக்தர்னு ஒருத்தர். சரி. அவர் தான். ஏன்னா ஐயப்பாவை பற்றி தெரியாதவ தான் ஜாஸ்தி. அப்போ யாருக்குமே தெரியாது. அவர் தான் அந்த ஊர் காமிச்சார். சரி. இது மாதிரி ஐயப்பான்னு ஒரு விரதம் இருந்து ஃபுல்லாக. சரி. அதில் அந்த வேஷ்டி கட்டின்னு விரதம்லாம் இருந்து அவர் மலைக்கு போகிறேன்னு சொல்லுவார். இருமுடினா அதெல்லாம் புதுமையான விஷயங்கள் அதெல்லாம். ஏன்னா இருமுடினால என்னன்னு தெரியாது. எதுக்காக கருப்பு வேஷ்டி கட்டினா பயம் எல்லாருக்குமே. கருப்பு வேஷ்டி ரோட்டில் வந்தாலே பயம். அப்போ வந்து அவர் தைரியமாக அவர் வந்து எல்லா ராத்துக்கு வந்து இது மாதிரி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவார். அந்த அங்கேருந்து டாக்டர் ஒருத்தர் இன்னொரு எங்கள் சொந்தக்காரர் ராமலிங்கம் அவருக்கு கூட பரிச்சயனால அவருக்கு அந்த அண்ணா சொன்னதுனால எல்லோரும் நாங்கள்லாம் இவரை பயப்படாத நம்பினோம். ஆமாம். அப்புறம் அவர் வந்து இதுக்கு போயிட்டு வந்துட்டு ஐயப்பன் போயிட்டு வந்து அந்த கல்பூரத்தை எடுத்து ஐயப்பான்னு பஜனை பாடிட்டு வருவார். விபூதி வச்சுட்டு அந்த கல்பூரெல்லாம் எல்லாம் நிம்மதி ஆனவுடனே பார்த்தா 2 பாதம் தெரியும். ஐயப்பன் பாதம்னு சொல்லுவார். அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய புதுமை. ஏன்னா ஐயப்பன் பற்றியே தெரியாத காலத்தில் ஒரு பிராமணன் அது பண்ணது ரொம்ப ஆச்சரியம். அந்த ஊர் அதுக்கப்புறம் இப்போ நிறைய பேர் கோடி சாமிகள் இருக்காங்க. இப்போ ஐயப்பன் அது ஒரு பெரிய உற்சாகம். அப்புறம் எங்கள் சாமிகிட்டையும் வந்து நமஸ்காரம் பண்ணார். சபவந்துக்கு வந்து நமஸ்காரம் பண்ணார் சுவாமிகிட்ட வந்து. அப்பயும் நான் இருந்தேன்.